அனைவருக்கும் சம உரிமைகளை செயல்படுத்துவதற்கான முதல் படியாக தேசிய கல்வி முறையை வலுப்படுத்த வேண்டும் என்று பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் ரவிஜி ரம்லி அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தொடங்குகிறது என்று அவர் கூறினார். கல்வி முறையில் உள்ள பிளவுகளே மலேசிய சமூகத்திற்கு இடையிலான பிரிவுக்கு காரணம் என்று அவர் கூறினார். தேசிய பள்ளிகளில் தரம் இல்லாததாக கருதப்படுவதால் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்கள் தாய்மொழி பள்ளிகளை தேர்வு செய்வதாகவும் ரவிஜி கூறினார். இதன் விளைவாக பிரிவினைவாத போக்குகள் உருவாகியுள்ளன. குழந்தைகள் தொடக்க பள்ளியில் இருந்து பல்கலைக்கழகத்திற்கு சென்று பின்னர் பிற சமூகங்களின் குழந்தைகளுடன் அதிக தொடர்பு கொள்ளாமல் வேலைக்கு செல்கின்றனர். வெவ்வேறு சமூகங்களுக்கு இடையே தொடர்பு இல்லாதது அவநம்பிக்கை மற்றும் பாதுகாப்பின்மையை தூண்டியது. தொடர்பு இல்லாமல் புரிதலும் மரியாதையும் இல்லை, ஒருவருக்கொருவர் கண்ணோட்டங்களை பார்ப்பதும் இல்லை என்று அவர் எடுத்துரைத்தார். 1960கள் மற்றும் 70களில் தனது கால இளைஞர்கள் தற்போதைய இளைய தலைமுறையைப் போல பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பாதுகாப்பற்றவர்களாக இல்லை என்று ரவிஜி கூறினார். ஒரு சிறந்த தேசிய கல்விக் கொள்கை மட்டுமே பூமி புத்ராக்களின் பாதுகாப்பின்மையை நீக்கும் என்று ரவிஜி கூறினார். திரங்கானு மாநிலத்தின் கெர்த்தே எனும் இடத்தில் நேற்று காலையில் பெட்ரோனாஸ் எரிவாயு நிறுவனத்தின் குழாயில் கடுமையான எரிவாயு கசிவு ஏற்பட்டது. இதனால் கெர்த்தே ரங்கூன் பிரதான சாலை அனைத்து வாகனங்களுக்கும் மூடப்பட்டுள்ளது. கெர்த்தேயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கிழக்கு கரை ரயில் இணைப்பின் 5வது பிரிவு திட்ட பகுதியில் அந்த எரிவாயு குழாய் இருக்கிறது. தீப்பற்றக்கூடிய வாயுவை கொண்ட பியூட்டன் எரிவாயு குழாய் ஒன்றிலிருந்து அக்கசிவு ஏற்பட்டிருப்பதாக நேற்று காலை ஒரு அவசர அழைப்பை பெற்றதாக கெமமான் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ரசி ரோஸ்லி தெரிவித்தார். பிரதான சாலையில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கசிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், அப்பகுதியில் உள்ள எந்த ஒரு கிராமத்திற்கும் அல்லது வீடமைப்பு பகுதிக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்று உறுதிப்படுத்தினார். தகவல் கிடைத்ததும் உடனடியாக நடவடிக்கையில் ஈடுபட்ட போலீசார் சம்பவம் நிகழ்ந்துள்ள பகுதிக்குள் செல்ல அங்கு பணியாற்றுபவர்களையும் பொதுமக்களையும் அனுமதிக்கவில்லை. பராமரிப்பு பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரையில் பாதிக்கப்பட்டுள்ள குழாயில் செல்லும் எரிவாயு தற்காலிகமாக அடைக்கப்பட்டுள்ளது. லா நினா என்றாலே அதை எதிர்கொள்ள மக்களும் சம்பந்தப்பட்ட அரசாங்க நிறுவனங்களும் பல்வேறு முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டி வரும். அது மோசமான வெள்ளத்தையும் இயற்கை பேரிடர்களையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மோசமானதாக இருக்கும். இந்நிலையில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஏற்படக்கூடிய லா நினா பருவம் மிக குறைவான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அது விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் என்றாலும் மழை பொழிவை குறைத்துவிடக்கூடும் என்றும் மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. இம்மாதம் செப்டம்பர் முதல் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் வரைக்குமான ஒரு நீண்ட கால வானிலை முன் அறிவிப்பின்படி தற்போது எல் நினோ மிதமான அளவிலேயே இருக்கும் என்று பெரும்பாலான அனைத்துலக காலநிலை மாதிரிகள் கணித்திருப்பதாக மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் காலநிலை சீரடைவதற்கு முன்பு ஒரு குறுகிய கால லா நினா நிகழ்வு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அது தெரிவித்துள்ளது. இக்காலகட்டத்தில் மலேசியா உட்பட தென்கிழக்கு ஆசியாவில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு இக்காலகட்டத்தில் அதிக நாட்களுக்கு வறட்சி நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் திறந்தவெளி தீ வைப்பு செயல்கள் தடுக்கப்படாவிட்டால் எல்லை கடந்த புகைமூட்டம் ஏற்படும் என்றும் அது தெரிவித்துள்ளது. தும்பாட் வகாஃப் கிங்கில் உள்ள பெட்ரான் பெட்ரோல் நிலையம் அருகே 3 வாகனங்கள் மோதிய விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற 2 பதின்ம வயது சிறுவர்கள் உயிரிழந்தனர். தும்பாட் காவல்துறை தலைவர் ஏசிபி முகமது கைரி ஷாஃபி இரவு 10:10 மணிக்கு 15 வயது இளைஞன் தும்பாட்டிலிருந்து கோத்தாபாருவுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிவித்தார். பெட்ரோல் நிலையத்திற்குள் நுழைய வலதுபுறம் திரும்பிய மற்றொரு மோட்டார் சைக்கிளின் பின்புறத்தில் இந்த மோட்டார் சைக்கிள் மோதியதாக தெரிகிறது. பின்னர் எதிர்பாதையில் சறுக்கி புரோட்டான் எக்ஸோரா மீது மோதியுள்ளது. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாகவும் அவரின் பின்னால் இருந்த நபர் தும்பாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது இறந்ததாகவும் உறுதி செய்யப்பட்டது. 3 வாகனங்கள் மோதிய விபத்தில் மோதிய 2வது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்தை விட்டு வெளியேறி விட்டதாகவும் விசாரணைக்கு உதவ போலீசார் அவரை கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார். பந்திங் பண்டார் பட்ரானிக் ஃபர்ஸ்ட் எட்டர்னிட்டி டெக்னாலஜி மறுசுழற்சி தொழிற்சாலையில் நிகழ்ந்த ஃபோக்லிப்ட் மோதிய விபத்தில் அங்கு பணிபுரிந்து வந்த 20 வயது மதிக்கத்தக்க உள்ளூர் இளைஞர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே உயிரிழந்ததாக கோலலங்காட் மாவட்ட போலீஸ் படை தலைவர் சூப்பரண்டன் முகமது அக்மால் ரிஷால் ரட்சி தெரிவித்தார். கடந்த 18ஆம் தேதி மாலை 3:14 மணி அளவில் தொழிற்சாலை வேர்ஹவுஸ் 71 நிகழ்ந்த இச்சம்பவத்தில் மறுசுழற்சி சேமிப்பு பகுதியில் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த உள்ளூர் ஆடவரை
போக் லிப்டை செலுத்தி வந்த 30 வயது மதிக்கத்தக்க மற்றொரு ஊழியர் எதிர்பாராமல் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக அவர் கூறினார். இதனை அடுத்து குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து அங்கு விரைந்த காவல்துறையினர் இந்த விபத்தை பல கோணங்களில் விசாரணை நடத்தி வருவதாக சூப்பரண்டன்ட் முகமது அக்மல் ரிஷால் தெரிவித்தார். மலேசியா 2029 ஆண்டுக்குள் தென்கிழக்கு ஆசியாவின் முதல் சொந்த ராக்கெட் ஏவுதளத்தை கொண்ட நாடாக மாறும் என்று மலேசிய விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பகாங், சராவா மற்றும் சபா ஆகிய இடங்களில் 3 இடங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்த 3 தரப்பினர் ஆர்வம் காட்டியுள்ளதாகவும் அவற்றில் ஒன்று கடந்த வாரம் முழு சாத்தியக்கூறு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாகவும் நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் அஸ்லி கமில் நபியா தெரிவித்தார். அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட 90 நாட்களுக்குள் மதிப்பீடு செய்யப்படும் என்று அவர் கூறினார். மலேசியாவின் சொந்த பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளை உருவாக்குதல், விண்வெளி நகரத்தை உருவாக்குதல் மற்றும் ராக்கெட் ஏவுதள சேவைகளை வழங்குதல் ஆகியவை இந்த திட்டத்தில் அடங்கும் என்று அஸ்லி கமில் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.